இலங்கையின் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்கிறார். அதன் நேரடி காட்சிகளை முன்னதாக பார்க்கலாம். முன்னதாக ஐக்கிய தேசிய கட்சியின் எம்பிக்கள் நேற்று அதிபர் சிறிசேனாவை அவரது இல்லத்தில் சந்தித்து பதவியேற்க ரணில் விக்ரமசிங்கேவை அழைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பின்னர் இலங்கை சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டம் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் இலங்கையில் தேசிய அரசு அமைக்க வருமாறு ரணில் விக்ரமசிங்கே விடுத்த அழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் அரசை தீர்மானிக்கும் பொறுப்பு சிறிசேனவிற்கே உள்ளது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் கடந்த 17ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. 18ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு இறுதியாக ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த ரணில் விக்ரமசிங்கே அங்கு வெற்றி பெற்றார். தொடர்ந்து அவர் இன்று இன்னும் சற்று நேரத்தில் பிரதமராக அங்கு பதவியேற்க உள்ளார். அங்கு நமது செய்தியாளர்களும் களத்தில் இருக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி இந்த தேர்தலில் 45.7% வாக்குகளை பெற்றுள்ளது. அங்கு 93 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அந்த கட்சி தேர்தல் வாக்குப்பதிவு மூலம் பெற்றுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக விகிதாச்சார அடிப்படையில் அந்த கட்சிக்கு 13 உறுப்பினர்கள் கிடைத்துள்ளனர். இதன் மூலம் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் அங்கு பிரதமராக இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் அங்கு நடைபெற்று வருகின்றன. தற்போது மூத்த செய்தி ஆசிரியர் தங்கவேலு நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தங்கவேல். தற்போது அங்கு பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிற நிலையில அங்க இருக்கிற ஏற்பாடுகள் என்ன? வணக்கம் திவ்யா. தற்போது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் இறுதி கட்டத்தை அடைந்துவிட்டன. தற்போது அவர் இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த அரங்கில் தற்போதுதான் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த அரங்கிற்குள் வந்து கொண்டிருக்கிறார். அவரை அடுத்து இன்னும் பல முக்கிய பிரமுகர்கள் வர இருக்கிறார். அதன் அவர்கள் இந்த அரங்கிற்குள் வர இருக்கிறார். அதன் பிறகு பதவியேற்பு விழா முறைப்படி துவங்கும். அதுக்கு முன்னதாக இங்கு பல முக்கிய பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக விழாவினுடைய முதல் வரிசையிலே புத்த மத குருமார்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த அரங்கிலே பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சுவாமிநாதன், ரவி கருணாநாயக்க, சம்பிகர் அன்னவக, முன்னாள் தளபதியும் ஜனநாயக கட்சியின் தலைவருமான சரத் உள்ளிட்டவர் இங்கு வந்திருக்கிறார்கள். அது தவிர மறைந்த முன்னாள் அதிபர் பிரேமதாசரின் மனைவியும் இங்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சந்திரியா குமார் தங்கா அவர்களும் இந்த அரங்கிற்கு வர இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது பிரதமர் வருகைக்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அனைத்து அதிகாரிகளும் இந்த பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திவ்யா. தங்கவேலு, இப்போ பாத்தீங்கன்னாக்கா மீண்டும் ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்கும் இந்த சூழல்ல தமிழர்களுக்கு கூடுதலான ஒரு சாதகமான சூழல் நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்த சூழ்நிலையை எப்படி பயன்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் என்பதை குறித்துதான் அந்த வாய்ப்புகள் அமையிருக்கிறதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதாவது ஒரு முரண்பாடான நிலை எடுக்காமல், அதே நேரத்தில் மிகவும் பகிர்ந்து விடாமல் தமிழர்களுடைய அடிப்படை உரிமைகளை வென்றெடுப்பதற்கு அரசாங்கத்துடன் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு இந்த நிலையை முன்னெடுத்தால்தான் தமிழர்களுக்கு அடிப்படை கிடைக்கும். அந்த நிலையில் மெல்ல மெல்ல அவர்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க வேண்டுமே தவிர ஒரே அடியாக இதுதான் வேண்டும், இது இல்லாவிட்டால் நாங்கள் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு முரண்பாடான நிலைப்பாட்டை இருப்பது சரியாக இருக்காது. அதனால் ஒவ்வொருவரும் இந்த ஆக்கப்பூர்வமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். தற்போது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக பதவியேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அரங்கிற்குள் நுழைந்திருக்கிறார். அவரை கைப்பற்றி ஆரவாரம் செய்து அமைச்சர் வரவேற்கிறார்கள். இன்னும் சில மணி நிமிடங்கள்ல ரணில் விக்ரமசிங்கே இலங்கையின் பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். தற்போது அவர் அந்த அரங்கத்திற்குள் வரும் காட்சிகளை நம்மளால் நேரடியாக பார்க்க முடிகிறது. ஏற்கனவே முன்னாள் அதிபர் ராஜபக்ஷ அந்த அரங்கத்தில் இருக்கிறார். இலங்கையில பல்வேறு அரசியல் மாற்றங்கள் என்பது தொடர்ந்து தற்போது அங்கு நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த கட்ட காட்சிகளை பார்க்கலாம். தற்போது ரணில் விக்ரமசிங்கே அந்த அரங்கத்திற்குள் நுழைவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சில மணி நிமிடங்களில் அவர் பிரதமராக பதவியேற்கிறார்.
ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சி நடந்து முடிந்த தேர்தலில் 45.7% வாக்குகளை பெற்றது. கிட்டத்தட்ட 93 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேரடியாக தேர்தல் மூலம் அந்த கட்சி பெற்றுள்ளது. விகிதாச்சார அடிப்படையில் அந்த கட்சிக்கு 13 உறுப்பினர்கள் கிடைத்துள்ளனர். இந்த கட்சிக்கு இலங்கை சுதந்திர கட்சி கூட்டணி 2 ஆண்டுகள் அவர்களுடன் கூட்டணியில் இருப்பதாக நேற்று அந்த கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. தொடர்ந்து தற்போது அந்த அரங்கத்தில் நடைபெறக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் பதவியேற்க இருக்கும் ரணில் விக்ரமசிங்கே அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர். 28வது வயதில் முதல் வெற்றியை அவர் பதிவு செய்தார் பேகம தொகுதியில். இப்போது அவர் பதவியேற்க இருக்கும் காட்சிகளை நேரடியாக பார்த்து வருகிறோம். Good morning and a very warm welcome to all of you to the swearing in of the Prime Minister of the 8th Parliament of the Democratic Socialist Republic of Sri Lanka. දෙව්රුම් දීමේ උදෙස ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී සංග්‍රහයේ ජනාධිපති ගරු මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමාගේ සම්ප්‍රාප්තිය සිදුවන මොහොතයි මේ. இந்த இனிய தருணத்தில் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால We warmly welcome the President of the Democratic Socialist Republic of Sri Lanka, Maitripala Sirisena. தற்போது அதிபர் சிறிசேனை அந்த அரங்கத்திற்குள் நுழையும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சில மணி நிமிடங்களில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். ශ්‍රී ලංකාවේ රාජ්‍ය අග්‍රාමාත්‍යවරයා අග්‍රාමාත්‍ය ධූරයෙන් තිබෙන වතාවට වක්තිය විකරණ ආණ්ඩුව ව්‍යවස්ථාවට අනුව ජනාධිපතිතුමා අභියස දියුණු කිරීමට ගරු රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට කෙරෙන ගෞරවනීය ආරාධනයයි මේ.
விக்ரமசிங்கே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசில் 4வது தடவையாகவும் பிரதமராக பதவியேற்பதற்கு கௌரவ அழைப்பினை விடுக்கின்றோம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பெற்று ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்றது. இதனை அடுத்து ரணில் விக்ரமசிங்கே தற்போது பிரதமராக பதவியேற்க உள்ளார். அதற்கான அந்த அரங்கத்தில் தற்போது அங்கு சிறிசேனை அருகில் ரணில் விக்ரமசிங்கே அமர்ந்திருக்கிறார். தற்போது ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவியேற்பதற்கான அந்த கையெழுத்தினை போடவுள்ளார். ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට සහ නීතියට අනුකූලව අවංකව ඉදිරිපත් බවටද ශ්‍රී ලංකා ජනරජයට පක්ෂපාත වන බවටද මගේ උපරිම ශක්ති ප්‍රමාණය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ගෞරව පුමාණය ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. රනිල් වික්‍රමසිංහ වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ශ්‍රී ලංකාවේ දේශය තුළ වෙනම රජයක් ඊටවීමට දෙලින්ම අන්‍යාකාරකින් ශ්‍රී ලංකාව තුළදී හෝ පිටරදී ආදාන වීම, අනුබල වීම, අනුග්‍රහය දැක්වීම, මුදල් යෙදවීම, ධෛර්ය දීම හෝ දේශනා කිරීම නොකරන බවටද ගෞරව භූමානයේ යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. ගරු අග්‍රාමාත්‍යතුමා කළ ආරාධනයට ප්‍රතිචාර දක්වමින් එක්සත් ජාතික පක්ෂය සහ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය අතර අත්සන් කරන ලබන අවබෝධතා ගිවිසුම අත්සන් කිරීමට ඇරයුම එක්සත් ජාතික පක්ෂයේ මහලේකම් කබීර් හෂිම් මැතිතුමාට සහ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ වැඩබලන மகாலேகம் துமிந்த திசாராயக் மැතිතුමාට இணக்கப்பாட்டுடன் கூடிய அரசியலின் 8வது பாராளுமன்றத்தில் கடமை புரிவதற்காக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையேயான புரிந்துணர்வு உடன்படிக்கையினை கையொப்பமிடுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் கபீர் ஹாசிம் அவர்களையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் நாயகம் துமிந்த திசாநாயக் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். We're now witnessing another historic moment
the General Secretary of the Sri Lanka Freedom Party and the General Secretary of the United National Party sign an MOU to work together in the next Parliament. நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்றது. தற்போது 4ஆம் முறையாக ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் பதவியேற்றுள்ளார். இந்த நேரத்தில் இலங்கை சுதந்திர கட்சி அவருக்கு ஆதரவாக 2 ஆண்டுகளுக்கு ஆதரவளிக்கும் அப்படின்னு இலங்கை சுதந்திர கட்சி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக ரணில் விக்ரமசிங்கே தேசிய ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்திருந்தார். இதனையொட்டி நேற்று இலங்கை சுதந்திர கூட்டணியின் கூட்டம் நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இன்னும் 2 ஆண்டுகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு இலங்கை சுதந்திர கட்சி ஆதரவளிக்கும் என கூறப்பட்டதை தொடர்ந்து தற்போது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகிறது. සියලු දේශපාලන පක්ෂ ආගමික නායකයින් සිවිල් සංවිධාන එකතු නව දේශපාලන ගමනක ඇරඹුම සටහන් කරමින් 8වන පාර්ලිමේන්තුවේ අග්‍රාමාත්‍යවරයා ලෙස ගරු රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා ජනාධිපති ගරු මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමා අභියස දිරුම් දීමේ උළෙලේ නිමාවයි මේ සටහන් වන්නේ. சுதந்திர இலங்கையின் 8வது பாராளுமன்றத்திற்கான பிரதமர் பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் நன்றியுடன் கூறிக்கொள்கின்றோம். இத்துடன் நிறைவு பெறுகின்றது இந்நிகழ்வு. That concludes a simple but significant moment in our country's history. Thank you very much for being here and have a pleasant day. සියලු දෙනාටම පහතමාලී පැවැත්වෙන දීපයන් සංග්‍රහයට පරිගණක ගෞරවයෙන් ආරාධනය කරනවා.